So now we come to the final part of our program where we will screen our first ever documentary. நாங்கள் வந்து இட்ஸ் our first effort. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா மதுரையை சுற்றி இருக்கிற இம்பார்ட்டண்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த டெப்த் இல்லை. And put forward in a very, interesting manner. So we took the help of Mr. Karu Pariniyappan, who is now also joined FOHS and is part of our journey. And he was kind enough to become the lead presenter for this series on Tamil inscriptions around Madurai. அதுக்கு பேர் வந்து தமிழி சூழ் மாமதுரை. ஸோ அதில் வலம் ஒன்று மாங்குளம். ஸோ நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அதனால் வில் ப்ளே பார்ஷியலி. இட்ஸ் ஆக்சுவலி 20-minute documentary, 19 minutes documentary, but I've asked Akshata to shorten it to about 10 minutes just to give you a flavor. Of course, it's on our YouTube channel, and we'd be happy if you can go and watch the whole documentary. So, and over to you, Akshata. And I have to mention that again the brain behind this is Gandhi Rajan. I think he had to rush back to his office. He'll be coming back. So it all happened in a very fast, flurry. Literally, we just planned it for less than 2 days and we got it done. So I think that's been our luck in one sense. Okay, so here we go. வணக்கம். மதுரைக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மாங்குளம் கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது வந்து மேலூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம இந்த மாங்குளத்துக்கு வந்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கிற பல்வேறு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த மாங்குளம் சைட் ஒன்று. தமிழ் பிராமி எழுத்துக்கள், அசோக பிராமி எழுத்துக்கள், வட எழுத்து வந்து அசோக பிராமி எழுத்துக்கள்னும், தமிழ் எழுத்துக்கள் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு குறிப்பிட்டாலும் கூட பின்னால் அதுக்கு ஒரு சொல் வேணும்னு இப்போ எல்லாராலும் புழங்கப்படும் ஒப்புக்கொள்ளப்படும் சொல் என்னன்னா தமிழ் எழுத்துக்கள் என்பது தான். இந்த தமிழ் எழுத்துக்களை பார்ப்பதற்காகத்தான் நம்ம மாங்குளத்துக்கு வந்தோம். தமிழ் எழுத்துக்களை பார்ப்பதும் அறிந்து கொள்வதும் ஏன் முக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாம் எப்பொழுதும் ஒரு மொழி என்பது ஒலியால் அறியப்படுகிறது, பேச்சால் அறியப்படுகிறது, அதன் மூலமாக அதனுடைய தொன்மம் அறியப்படுகிறது. ஆனால் அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, அதில் முதலில் எந்த மொழியில் எழுத்து வடிவம் இருந்தது என்பதுதான் அவனுடைய அறிவு புலமையை காட்டுது. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இந்திய மொழிகளில் முதலில் எழுத்து வடிவம் இருந்தது தமிழ் மொழிக்கு தான். அதைத்தான் நம்ம தமிழின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2600 ஆண்டு காலம் என்று இன்று ஆராய்ச்சியாளர் ஒப்புக்கொள்கிறார்கள். தொடர்ச்சியான ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த 2600 3000 கூட மாறக்கூடும். அதுதான் வந்து கீழடியில் நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். அதனுடைய ஆய்வின் துவக்கமெல்லாம் எங்கன்னா இந்த மாங்குளம் போன்ற ஐட்டாப்பட்டி போன்ற இடங்களில் தான் துவக்கம். இந்த மாங்குளத்தில் இருக்க எழுத்து என்பது 2300 ஆண்டு காலம் முன்னாடி அறியப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். அதனுடைய ஆயுட்காலம் வந்து நீண்ட காலம் 2300 ஆண்டு காலமாக இருக்கிறது என்பதுதான். அன்றைக்கு அந்த எழுத்துக்கள் மூலமாக மாங்குளத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி சங்கப்பாடல்கள் தொடர்ச்சியாக எல்லா மன்னர்களை பற்றியும் பேசுகிறது. ஆனால் அந்த மன்னர்களை பற்றி கல்வெட்டாக எழுத்துக்களாக ஸ்கிரிப்டா எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டா எங்கேயுமே இல்லை. 3 இடத்துல தான் இருக்குது. அதியரை பற்றி ஒரு இடத்துல, சேரனை பற்றி ஒரு இடத்துல, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி இந்த மாங்குளத்தில் இருக்குது. இந்த மாங்குளத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி மட்டும் இல்லாமல் அவனுடைய உறவை பற்றி பேசுகிற சகதையை பற்றி சொல்கிற சொல்லும் இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துடைய சுவாரஸ்யம், நம்மளுடைய பெருமையாக கருதப்படுவது. இந்த மாங்குளம் பற்றி இது தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் பலரும் நம்மோட இந்த பயணத்தில் இணைஞ்சிருந்தாங்க. அவர்கள் ஒவ்வொரு இடமும் இந்த வீடியோவில் பேசுவோம். என்னை போன்ற தமிழ் 25-30 ஆண்டு காலமாக பயணப்படுறீங்க. மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா படுக்கைகளுக்கும், கோயில் போயிருக்கீங்க. தமிழ் எழுத்துக்களை பற்றி அறிவிங்க, தமிழ் எழுத்துக்களை நேரடியாக படிக்க முடியுது. இப்படி மதுரையை சுற்றி இவ்வளவு இடம் கிடைக்குது இல்லை? அந்த பழைய தமிழுக்கும் பழைய எழுத்துக்கும் மதுரைக்கும் உள்ள தொடர்பாக என்ன தொடர்புன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதன் காரணம் நினைக்கிறீங்க? மதுரை என்பது உலக வரலாற்றில் இது மிக ஒரு தொன்மையான ஒரு நகரம். இங்கே தான் சங்க இலக்கியங்கள் உருவாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான நகரம். இப்போ வந்து
தமிழகத்தில் நமக்கு தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் தலைநகரமாக இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது, உறையூர் இருக்குது, மதுரையெல்லாம் இருக்குது. மற்ற நகரங்கள்லாம் ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்குள்ள தான் நகரங்கள் இருக்குது. வந்துட்டு நகரங்கள் காணாமல் போயிடுச்சு. ஆனால் மதுரை ஒன்று தான் ஒரு கலாச்சார தலைநகரமாக 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. அது இலக்கியத்தின் அடிப்படையாக தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, மதுரை 2000 ஆண்டு பழமையானதுன்னு. இப்போ சமீபத்தில் கீழடியில் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இங்கே 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரீகமிக்க ஒரு மக்கள் இருக்கிறதாக உலகத்திற்கு நம்ம பறைசாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. இப்போ கீழடி தான் ஒரே ஒரு இடம் தானா மதுரையை பற்றி சொல்கிறதுக்கு, மதுரையுடைய தொன்மையை சொல்கிறதுக்கு, மதுரையுடைய பழமையை சொல்கிறதுக்கு, பண்பாட்டை சொல்கிறதுக்குன்னா அது மட்டுமே இல்லை. அதுக்கு சப்போர்ட்டிவாக மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 14 குகைகளில் எழுத்துக்கள் தமிழில், தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் ஒரு 16 இடங்களில் இந்த ரேடியஸில் நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு மொழியிலையும் ஒரே இடத்துல ஒரு நகரத்தை சுற்றி இவ்வளோ ஒரு கிளஸ்டராக இவ்வளோ மொத்தமாக எங்கேயுமே இல்லை. ஓகே, உலகத்திலே இல்லைன்னு சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். நான் 14 இடம்ன்றது அறிஞர்கள் மட்டும், அழிஞ்சது அறியாதது இருக்கு, அழிஞ்சது இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இது போக தரை மண்ணுக்கு மேலே உள்ள வகைகள் சொல்கிறோம், பூமிக்கு கீழே எவ்வளவோ பானை ஓடுகள் இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலகட்டத்தில் கீழடி வருகைக்கு பிறகான காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியங்களையும் வரலாற்று எச்சங்களையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி ஆய்வு செய்தால் மட்டும்தான் முழுமையான வரலாறு உருவாகும் என்பதன் அடிப்படையில் தான் இப்போ சமீப காலகட்டத்திய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கு. வாசிப்பு கணினந்த ஆசிரிய குவன் கே தம்மம் இதோ நெடுஞ்செழியன் பனன் கடலன் வழுதி கொடுப்பித்த பலி. பொருள்: கணினந்த ஆசிரிய குவன் என்பவருக்கு தர்மமாக நெடுஞ்செழியன் அலுவலனாக விளங்கிய கடலன் வழுதி என்பவன் இப்பள்ளியை உருவாக்கி கொடுத்தான் என்பது இதன் பொருள். கடலன் வழுதி என்பதன் முன்னதாக வரும் பனஅன் என்ற சொல்லுக்கு அரசனின் அலுவலன் என்று பொருள். தோன்றிய இந்த பகுதியில் தோன்றிட்டான்னு சொல்லக்கூடிய எழுத்து மதுரை மட்டும் இல்லை, வடக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த எழுத்துடைய துவக்கம் சேர்த்துருக்காங்க. இந்த பக்கம் எலக்கல் கே வரைக்கும் இருக்கு, தெற்க திருநெல்வேலி கிட்ட வரைக்கும் இங்கே போய் சேர்த்துருக்காங்க. இப்படி ஒரு பரந்த நிலத்தில் இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மொழியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஜியாகிரபி பூகோளவியல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ காஞ்சிபுரமோ உறையூரோ திறந்த வெளி பகுதியில் கட்டப்பட்ட ஒரு தலைநகரங்கள், அது வெவ்வேறு இயற்கை செயற்கை காரணங்கள் அது அழிக்கப்பட்டுச்சு, அழிஞ்சிருச்சு. படிக்கப்பட்டது பிற்கால கட்டத்தில் ஐராவத மகாதேவன் போன்ற பெரிய அறிஞர்களால் தான் படிக்கப்பட்டது பிற்கால கட்டத்தில். காரணம், சங்க இலக்கியம் தொடர்பான ஆய்வுகளும் வரலாறு தொடர்பான ஆய்வுகளையும் நாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு போகாதனால வந்த விளைவு தான் இது. சிறிய குறிக்க நகரமாக இருக்குன்னா பல்வேறு காரணங்கள். ஒன்று அதில் அமைப்பு, மதுரை சுற்றி உள்ள மலைகள் தான் பெரிய அரணாக நமக்கு இருக்கு. அப்போ கடல் வெகு தூரத்தில் இருக்கு. அப்போ மழைப்பொழிவு எல்லாம் ஒரு சீதோஷணம் எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. விவசாயமும் இங்கே சர்ப்ளஸாக உற்பத்தி பண்ணிருக்கு. நீர் தேக்கங்கள் நிறைய உருவாக்கப்பட்டு விவசாயங்களுக்கு அதிகமாக கழிவுகளால மக்கள் இடம்பெறுவதற்கான அவசியம் இல்லாமல் இருக்குது. அப்போ குடிகள் ஒரு நிலைத்த குடிகளாக இங்கே வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து வணிகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே எகிப்து போன்ற நாடுகளுக்கு ரோமானிய நாடுகளுக்கு வணிகம் பண்ணுறாங்க, பாண்டியர்கள் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கேரளா கொச்சின் உள்ள பட்டணம் முசிறி வழியாக இங்கேருந்து போயிருக்கு. இப்போ தெற்கு கடல்லேருந்து கொர்க்கை தொண்டி இந்த பகுதியிலேருந்து இருக்கு. என்பவன் மாங்குளம் கல்வெட்டுகளை நம்ம மிக முக்கியமானதாக கருதுகிறோம். ஸோ மாங்குளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியினுடைய அமைப்பு அப்படின்றதுல தமிழினுடைய மொழி வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் ஆஃப் த லாங்குவேஜ், அதில் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களான லகரம்,
வல்லின ரகரம் இது எல்லாமே வந்து மாங்குளம் கல்வெட்டுகள்லேயே நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாங்குளம் போன்று பல்வேறு தமிழ் எழுத்து பொறிப்பு பெற்ற இடங்கள் இந்த மதுரையை சுற்றி இருக்கிறது. சங்க இலக்கியங்களிலேயே குறிப்பாக எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் அவருடைய பாடல்களில் சொல்லும் பொழுது சுள்ளியம் பேரியாற்று வெண்ணூரை கலங்க பொன்னோடு வந்து கரியோடு பெயர்ந்த யவனர் தந்த வினைமான் நன்கலம் என்று சொல்லி ரோமானிய வணிகர்கள் இந்த பகுதியில் வணிகம் செய்தார்கள் என்ற செய்தியை எருக்காட்டூர் தாயங்கண்ணார் புறநானூற்று பாடலில் பதிவு செய்கிறார். அப்படி அந்த பாடல்களின் வழியாக வணிகர்கள் இந்த மாங்குளம் கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நெய்தல் நிலத்தினுடைய தலைவனை பற்றின கடலன், மருது நிலத்தினுடைய தலைவனை பற்றின பணன் என்ற போன்ற சொல்லாடல்கள் இங்கு பயின்று வருவதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் உண்மை அது என்பது நமக்கு நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இது வந்து மொத்த தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த மாங்குளம்னு குறுக்கிட்டோம்னா, மாங்குளம்னு குறுக்கணும்னா, மாங்குளம் வந்து முதல்ல வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை கண்டுபிடிச்சது வந்து ஒரு வெள்ளைக்காரர் தான் இல்லையா? 1882. இன்னொன்று மாங்குளம் தான் வந்து சிறப்பு நகரத்தை முதல்ல வந்து தமிழில் வந்து நம்ம பார்க்குற இடம் கல்வெட்டு இல்லையா? நெடுஞ்செழியன் இருக்கிறதுனால வந்து முதல்ல வந்து எழுத்து இங்கே பதிவாயிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. அது வந்து 2 கல்வெட்டுகள் நெடுஞ்செழியனை பற்றி பேசுது. நெடுஞ்செழியன் ஒரு மன்னன் இல்லாமல் நெடுஞ்செழியன் அவங்க கீழே உள்ள அவனுடைய அடுத்த நிலையில் உள்ளவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு மேல்நிலையில் இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் வந்து இது இருக்குது. நிறைய செய்திகள், வரலாற்று செய்திகள் பொதிந்து உள்ளது என்று சொல்வார். அதனோட தொடர்பு படுத்தும் பொழுது கல்வெட்டுகளையும் இலக்கியங்களையும் தொடர்பு படுத்தி நாம் இன்னும் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் மேற்கொண்டால் தமிழர்களுடைய தொன்மை வரலாறு என்பது முழுமையாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. நிகழ்கால ஆதாரமாக இந்த மலைகள் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகளில் நம்ம அந்த மொழியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இப்போ முதல்ல உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் என்கிற ஒரு வடிவம் தான் நம்மளுக்கு வந்திருக்கணும் மொழியினுடைய வளர்ச்சியில். இப்போ இந்த வளர்ச்சியை பார்க்கிற பொழுது இங்கே உயிர்மெய் எழுத்துக்களை எழுதுவதற்கு உயிரெழுத்துக்களையே அல்லது மெய்யெழுத்துக்களையே தொடர்ச்சியாக எழுதக்கூடிய அந்த மரபு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ எழுத்துக்களை தொடர்ச்சியாக உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அதற்கு பின்பான உயிர்மெய் எழுத்துக்களுடைய வளர்ச்சியை நம்ம மாங்குளம் கல்வெட்டுகளிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் மொழியினுடைய அந்த எவல்யூஷன், மொழியினுடைய வளர்ச்சியை நம்ம மாங்குளம் கல்வெட்டுகள் சொல்கிறத மிக முக்கியமான ஒன்றாக கருத வேண்டியிருக்குது. என் பேர் பழனிசாமி. நான் செக்யூரிட்டியாக வேலை ஆகிறேன். 20 வருஷம் வேலை ஆகிறேன். எனக்கு கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குது. 6 இடத்துல கல்வெட்டுருக்கு. குகை இருக்குது, குகை படுக்கை இருக்குது. எத்தனையோ தலைமுறை அங்கே இருக்குது. இந்த கல்வெட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிறதே தான் ஃபஸ்ட்டு. நிறையா பேர் வராங்க. நாங்கள் மேலே கூட்டி காமிப்போம். இந்த இடத்த எனக்கு பராமரிக்கிறது என்னுடைய வேலை. புல் தரகு அதை பூரா சுத்தப்படுத்துறது என்னுடைய வேலை. மாங்குளம்ங்கிறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ. நான் வந்து இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன். இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் சங்கம் பீரியடுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம பழங்குடி மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இங்கே வந்து ட்ரேட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து யோசிக்கும் போதே நமக்கு அது வந்து பிரம்மாண்டமாக தெரியுது. அதை விட இங்கே தான் மாங்குளத்தில் தான் இவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கிது நமக்கு. அது அந்த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்கிரிப்ட், தேர் ஆர் சோ மெனி ஸ்பெஷல் significances to this மாங்குளம் சைட். ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ கிரேட் பிளேஸ் ஃபார் அன் அட்வென்ச்சர். யூ கேன் கம் ஃபார் ட்ரெக்கிங்க்கும் வரலாம், நேச்சருக்கு வரலாம். இட்ஸ் அ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஏரியா இது. மதுரையிலேருந்து பேர்லி 1/2 மணி நேரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட சுற்றுலாத்துறை அதுக்கு எல்லாம் ஆவணம் செய்வாங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழக அரசு தொழில் துறையும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழ் மக்கள், நம்மளுடைய இளைஞர்கள்லாம் வந்து நம்மளோட பழமையை பாராட்டவும் போற்றவும் இது வந்து ஒரு தகுந்த இடம்னு நான் நினைக்கிறேன். தமிழ் எழுத்துக்களில் நம்ம இன்று வந்ததில்லை. இந்த இடத்தில் என்னுடைய மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்தறிவோடு வந்து இங்கே இருந்திருக்கிறார்கள் என்பது இருக்கு இல்லையா? ஒரு காலம் புரண்டு 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போய் நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு மனிதன் நடந்திருக்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் தங்கி இருந்திருக்கான், ஒருத்தன் எழுதி இருந்திருக்கிறான், ஒருத்தன் படிச்சிருந்திருக்கிறான், ஒருத்தன் தன் மொழியை வந்து இவ்வளவு வலிமையாக கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்க முடியும்னு நம்பி இருக்காங்கிற போது அந்த இடத்துக்கு நான் போக வாய்ப்பை இந்த மாதிரி இடங்கள் கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர்ற இளைஞர்கள் முதல்ல அவசியம் வரணும். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். வர்ற இளைஞர்கள் குறிப்பாக பின்பற்ற வேண்டியது, தயவு செஞ்சு வரும்பொழுது உங்களுடைய உணவுப் பொட்டலங்களை எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா
மறக்காமல் அந்த குப்பைகளை திரும்ப எடுத்து கொண்டு போய் இந்த வளாகத்துக்கு வெளியே இருக்கிற குப்பையில் போடுறது முக்கியம். எப்படி வந்து எழுத்துக்களின் மேல் இன்னொரு சாக்பீஸால் எழுதாதீங்கன்னு சொல்கிறோமோ அதை போல் இந்த இடத்துல எந்த குப்பையும் போட்டு போகாமல் இருக்கிறது முக்கியம். தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை இதற்கு தனியாக ஒரு ஆள் போட்டு இப்போ தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு நல்ல சம்பளத்தோட உள்ளூரில் இருக்க ஒருத்தர் வேலைக்கு போட்டு இதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு தனி மனிதன் முழுமையாக எல்லாத்தையும் பண்ண முடியாது. நம்ம தான் அந்த ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியும். இங்கே வர விரும்புகிற இளைஞர்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. அவர்களுக்கு 2300 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தமிழில் எழுத்து வடிவம் இருந்துச்சு, அதற்கான ஆதாரம் இதான்னு காட்டுங்க. நீங்கள் கல்லூரியின் சார்பாக, பள்ளிக்கூடத்தின் சார்பாக அல்லது உங்களுடைய அலுவலகத்தின் சார்பாக குழுவாக வந்தீங்கன்னா மதுரை திருமலை நாயக்கர் மகால் வளாகத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை இன்றைய எழுத்துக்களாக பிரித்து ஒளிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.